3 மாநில எல்லைப் பகுதியில் உள்ள ஏடிஎம்களின் இயந்திரங்களை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்ட கும்பல். டிஐஜி நேரில் விசாரணை. ஓசூர் பாகலூர் சாலையில் உள்ள தனியார் வங்கியில் ஏடிஎம் மையத்திற்குள் அதிகாலை நேரத்தில் நுழைந்த மர்ம நபர்கள் ஏடிஎம் இயந்திரத்தை கேஸ் வெல்டிங் வைத்து உடைத்து அதிலிருந்து 14,50,000 பணத்தை திருடிச் சென்ற இந்த சம்பவம் குறித்து ஓசூர் அட்கோ போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று சேலம் சரக டிஐஜி உமா கொள்ளை சம்பவம் நடந்த ஏடிஎம் மையத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினார். ஓசூரில் ஏடிஎம் மையத்தை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்ட கும்பல் கர்நாடக மாநிலம் பெங்களூர் பகுதியில் உள்ள 2 தனியார் ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்து இயந்திரத்தை உடைத்து சுமார் 20 லட்சம் ரூபாய் திருடி சென்றுள்ளனர். அதே போன்று ஆந்திர மாநில எல்லையான சித்தூர் பகுதியில் 2 ஏடிஎம் மையங்களில் புகுந்து இயந்திரங்களை உடைத்து சுமார் 25 லட்சம் ரூபாய் பணத்தை திருடி சென்றனர். அதனைத் தொடர்ந்து இந்த கும்பல் கைவரிசையை காட்டியுள்ளது. அடுத்தடுத்த 3 நாட்களில் தமிழக, கர்நாடகா மற்றும் ஆந்திரா எல்லை பகுதியில் இந்த கும்பல் கொள்ளையடித்தது அரங்கேறியுள்ளது. ஓசூரில் கொள்ளை சம்பவம் நடந்த ஏடிஎம் இயந்திரங்களில் பதிவான கைரேகைகளை வைத்து ஓசூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கொள்ளையர்கள் வட மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. கொள்ளையர்களை பிடிக்க கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறையினர் 40 பேர் கொண்ட 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.